வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கூட்டு வட்டியில் இருக்கிற ஃபார்முலாஸ், அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கணக்குல பார்க்குறோம். ஓகே, அது ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா, பாருங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டினா நமக்கு என்னன்னு தெரியும், என்ன வட்டிக்கு வட்டி போடுவாங்க, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே மொத்த தொகைன்னு பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்த தொகை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், அசலும் வட்டியும் சேர்ந்தது மொத்த தொகை. அங்க அதான் சொல்றாங்க, அசல் பிளஸ் கூட்டு வட்டி சேர்ந்தது என்ன மொத்த தொகை. ஓகேவா, சரி ஓகே. இதை வட்டி கேட்டா என்ன பண்ணுவோம், மொத்த தொகையிலிருந்து அசலை கழிப்போம். ஓகே, இதெல்லாம் பேசிக் தானே. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஆண்டு வட்டிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, இது காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, சோ கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், ஓகே, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் அதுக்கான ஃபார்முலாஸ் ஈக்குவல் டு A ஈக்குவல் டு B ஆஃப் 1 plus R divided by 100 whole power n. இதுல Bன்றதுன்னா அசல், இதுல Aன்றதுன்னா மொத்த தொகை, Rன்றதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி விகிதம், Nன்றதுன்னா வருடம். கிளியருங்க, அதான் சொல்லுங்க பாருங்க. A மொத்த தொகை, B அசல், R வட்டி வீதம், காலம் Nன்றது காலம் இல்ல ஆண்டுகள். ஓகேவா, இது ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறது. இது காலாண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா இது 200,000 இங்க 2 வரும். இதே காலாண்டுக்கு ஒரு முறைனா இது 400,000 இங்க 4,000. இது ஈஸி தான், ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சா அந்த 3 நிமிடம் பண்ணிடலாம். சரி பாருங்க, கூட்டு வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் என்ன, A equal to B of 1 plus R divided by 200 2n. பாருங்க, இங்க 100 இருந்துச்சா, பாருங்க 200 ஆயிடுச்சு. இங்க வெரி n இருந்துச்சு, பாருங்க 2n. இதே காலாண்டுக்கு ஒரு முறை நான் பாருங்க 400 இங்க 4n, அவ்வளவுதான். சரியா, ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சா நம்ம அடுத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடமும் வட்டி வீதம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, இப்ப பாருங்க, முதல் வருடம் 6%, ரெண்டாவது வருடம் 7%, மூணாவது வருடம் 8%, இப்படி கொடுக்குறாங்கன்னா அதற்கான ஃபார்முலா B ஆஃப் 1 plus R1 divided by 100. இது வந்து பார்த்தோம்னா R1, இது R2, இது R3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி மாதிரி போதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, எது வரை கொடுத்துருவோம் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1 plus R2 divided by 100, அடுத்து 1 plus R3 divided by 100, எத்தனை கொடுத்துருவோம் அது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். சரியா, ஓகே. இதுல R1, R2, R3 என்பது ஒவ்வொரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய வட்டி வீதங்கள். சரியா, ஓகே. அடுத்து ஏழாவது பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது காலம் வந்து ABC ஆண்டுகள் என பின்னத்தில் இருந்தால் அப்படின்றாங்க. அதாவது வருடம் வந்து பின்னத்தில் இருந்தா 2 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண முடியும், கணக்கு நம்ம போறது கஷ்டம். அப்ப என்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா, அப்ப என்ன ஃபார்முலா, B into 1 plus R divided by 100 the whole power A. ஏன்றது என்னன்னா முதல் இந்த என்னது A, 2 அப்படின்னா என்னது, இது A, இது B, இது C. சரியா, முதல்ல இருக்கிறது என்னது A, மேல இருக்கிறது B, கீழே இருக்கிறது என்னது C. ஓகேங்களா, அப்போ B of 1 plus R divided by 100 power A. அடுத்து bracket 1 plus B by C. B by C என்னது 1/3, B by C into R. Rன்றதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் divided by 100. புரிஞ்சுதா உங்களுக்கு, வருட பின்னத்துல கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சரியா, ஓகே. அடுத்து 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு என்ன, D equal to B of R divided by 100 whole square. இதை பார்த்தா 2 வருடங்களுக்கு, சரி 2 வருஷத்துக்கு கொடுத்தா, 3 வருஷத்துக்கு கொடுத்தா எப்படி, 4 வருஷத்துக்கு கொடுத்தா எப்படின்னு பார்ப்போம். சரியா, ஓகே. இதுல Dன்றதுன்னா வித்தியாசம், Pன்றதுன்னா அசல், Rன்றதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேண்ணா, ஓகே. இதே 2 வருடம் ஆயிருச்சுன்னா B into R divided by 100 whole square. பாருங்க, இந்த ஃபார்முலா அதாவது 2 வருடங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படியே இதுல இருக்கும். இதே 4 வருடத்துலயும் பாருங்க இருக்கா, பின்னாடி இது மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அப்போ ஒரு வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன, சரி 2 வருஷத்துக்கான ஃபார்முலா B into R square R by 100 the whole square. இதே ஒரு ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு அப்படின்னு கேட்டா என்ன ஒரு 0 வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா முதல் வருஷம் தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு வரவே வராது, ரெண்டுலயுமே ஒரே வட்டி தான் வரும். இரண்டாவது வருடத்தில் தான் என்னாகும், வட்டி அசலோட ஆடாகும் கூட்டு வட்டியில, ஆனா தனி வட்டியில அது ஆடாகாது, அதை மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ முதல் வருடத்தில் தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு என்னன்னு கேட்டோம்னா 0. இரண்டாவது வருடம் அப்படின்னு வந்தாத்தே நான் ஃபார்முலா போட போறோம், B into R divided by 100 whole square. மூன்றாவது வருடத்துக்கு நான் B into R divided by 100 whole square பிராக்கெட்ல 3 plus R by 100. புரியுதா உங்களுக்கு, ஓகே. இதே 4வது வருடம் கொடுத்தா அதே தான், B into R divided by 100 whole square 6 plus 4 into R divided by 100 plus R divided by 100 whole square. சரியா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த 2 ஆண்டுகளுக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க, 3 ஆண்டுகள் ரேரா கேட்பாங்க.
இந்த 4 ஆண்டுகள் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் கேட்டதில்லை. சரியா? ஸோ அதனால இந்த 2 ஃபார்முலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் எக்ஸாம்லையும் கேட்டதில்லை, எந்த புக்லையும் ஸ்கூல் புக்லையும் இல்லை. சரியா? எந்த வருடமும் எக்ஸாம்ல கேட்டதில்லை. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் அசலானது என்ன ஆண்டுகளில் எம்மடங்கு ஆகும் எனில் ஏஎன் ஆண்டுகளில் எம்ஏ மடங்காகும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் 8 மடங்காகிறது அப்படின்னா ஏஎன்ன்றது ஏன்றது ஒரு 3 வச்சுக்கோ. ஏன்றது ஒரு 10 ஆண்டுகளில் எம்ஏ மடங்காகும்னா என்ன 8 பவர் இங்க ஏன்றது எவ்வளவு வச்சா 2 வச்சோம்னா 2 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கூட்டு வட்டியில 5 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகிறது எனில் 10 ஆண்டுகளில் 10ன்றது என்ன சொல்றீங்க? இங்க என்னன்றது 5. சரி, என்னன்றது 5. ஓகே, அப்ப ஏன் எவ்வளவா இருக்கும்? 2ஆ இருக்கும். பாருங்க, 2 × 5 தான் அது 10. ஓகே, என்ன புரியுதா உங்களுக்கு? தான் இங்க சொல்றேன். என்ன ஆண்டுகளில் எம்மடங்கு ஆச்சுன்னா, அதாவது 5 ஆண்டுகளில் 8 மடங்கா மாறிச்சுன்னா ஏஎன் ஆண்டுகளில் என்னது 10. 10 ஆண்டுகளில் என்னவா மாறும்? எம்ஏ மடங்காகும். அதாவது எம்ன்ற அளவு 8, ஏன்றதுல 2. அப்ப 2 ஸ்கொயர்ல 64 மடங்காகும்ன்றாங்க. இது கணக்குகளை போகும்போது உங்களுக்கு புரியும். மடங்கு கணக்குகள் என்ன அடிக்கடி கேட்கிற கணக்குகள் தான். புரியுதா? ஓகே. அடுத்து என் வருடங்களுக்கு பிறகு மக்கள் தொகை, அதாவது என் வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்பாங்க. சோ மக்கள் தொகை நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் தொகைன்றது கூட்டு வட்டி மாதிரி தான். இப்போ 100 பேர் இருக்காங்க, அதுல 10% அதிகமாகறாங்க அப்படின்னா அடுத்த நாங்க 110 பேர் ஆவாங்க. அடுத்து 10%ன்றப்ப 110ல 10%. அப்போ கூட்டு வட்டி மாதிரி தான் நம்ம மக்கள் தொகை பெருகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதற்கான ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். பாருங்க, கூட்டு வட்டியோட ஃபார்முலா புரியுங்களா? என்ன ஆண்டுகளுக்கு பிறகு கீழே 10 வருஷத்துக்கு பிறகு அதோட மக்கள் தொகை என்னவா இருக்குன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன. அதே 10 வருஷத்துக்கு முன்பு, ஓகேங்களா, முன்பு கேட்டாங்கன்னா என்னன்னா இந்த வேல்யூ அப்படியே வந்து P வந்து என்னது வகுத்து பெருக்கல்ல போயிடும். பாருங்களேன், இது P வந்து பெருக்கல் இருக்கு, இதுல என்ன இருக்கு? P வந்து என்னது மேல இருக்கு. இது 1 + R/100 ஹோல் பவர் என்ன இங்க இருக்கு? P கூட பெருக்கிட்டு இருக்கு. இதே முன்புன்னு கேட்டா நான் அது அப்படியே கீழே வந்துடும், வகுத்து வந்துடும். சரி, அப்ப இந்த ஃபார்முலா படிச்சா இந்த ஃபார்முலா படிச்ச மாட்டான். பிறகுன்னா என்னது? P பெருக்கல் இருக்கணும், இது பெருக்கல் இருக்கணும். முன்புன்னா என்னது? P வந்து மேல இருக்கணும், இந்த வேல்யூ கீழே இருக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து இயந்திர தேய்மானம் அப்படின்றாங்க. ஸோ இயந்திர தேய்மானம்னா என்னது? வேல்யூ வந்து நான் குறையும். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க, பைக்கோட ரேட் இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் அப்படின்னா 2 வருடங்களுக்கு பிறகு அந்த பைக்கோட ரேட் அதே 1 லட்ச ரூபாய்க்கு போகுமா? இல்ல, ரேட் என்ன குறையும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க? தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை தான் இங்க சொல்றாங்க. பாருங்க, என் வருடங்களுக்கு பிறகு அதன் மதிப்பு. ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சா இந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம். ஓகே, தேய்மானம் அப்படின்றதால என்னது? B × 1 + R/100 ஹோல் பவர் என்னது? மக்கள் தொகை பெருகும், கூடிட்டே இருக்கும். இது தேய்மானம், அப்போ என்னது? குறையும். அப்போ இங்க பிளஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போறோம்? மைனஸ் போட போறோம். அவ்வளவுதான் தேய்மானத்துக்கு. ஓகேனா? அது என்னது? 10 வருஷத்துக்கு பிறகு. இங்க பிறகு பாருங்க, B × 1 + R/100 ஹோல் பவர் என்ன. இங்க பாருங்க, இதுவும் பிறகு தான், ஆனா தேய்மானம். அப்போ P × 1 - R/100 ஹோல் பவர் என்ன. சரிதானே? ஓகே. முன்பு என்ன பண்ணுவோம்? P மேல இருக்கணும், இந்த மதிப்பு தான் கீழே இருக்கும். அதே பாருங்க, P மேல இருக்கு, இந்த வேல்யூ என்னது? இந்த வேல்யூ கீழே இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா படிச்சா இந்த 4யுமே ஈஸியா அடிச்சிடலாம். சரியா? இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க. இருந்தாலும் கணக்குகள் அனைத்துமே நம்ம ஷார்ட்கட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாஸ் வச்சு கேள்விகள் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கூட்டு வட்டியோட பார்த்தோம். நாளைக்கு அடுத்த டாபிக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.